எல்லாருக்கும் வணக்கம். நான் சௌரப் நேத்ரவல்கர். நான் அமெரிக்க தேசிய கிரிக்கெட் அணியில விளையாடிட்டு இருக்கேன். கடந்த 2.5 வருஷமா ஆச்சாரிய பிரசாந்தோட கீதை சமூகத்தோட ஒரு பகுதியா இருந்து நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன். T20 உலக கோப்பையில அமெரிக்கா சார்பா விளையாட வந்தப்போ என்னோட குருவை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப ஆழமான இந்த உரையாடல் இதோ உங்களுக்காக. நீங்க உங்க பேச்சுகள்ல கிரிக்கெட் உதாரணங்களை நிறைய பயன்படுத்துறத கேட்டிருக்கேன். நீங்க இடது கை பந்து வீச்சாளர், வலது கை பேட்ஸ்மேன் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி விளையாடுறது எப்படி இருக்கும்? நான் சின்ன வயசுல ஸ்டம்பை நேரடியா குறி வச்சு தான் பந்து வீசுவேன். எனக்குன்னு தனியா கிரவுண்டோ இல்லைன்னா பிச்சோ கிடையாது. ஆனா எங்க வீட்டுக்கு பின்னாடி போதுமான இடம் இருந்தது. 22 யார்டு தூரமும் பந்து வீச ஓடி வர்றதுக்கு கொஞ்சம் இடமும் அங்க இருந்தது. ஓ வாவ், நைஸ். நான் நேரடியா ஸ்டம்பை குறி வச்சு வீசினதால என்னோட பந்து வீச்சு லெங்த் இயல்பாவே ஃபுல்லர் ஆகிடுச்சு. ஆமா, ஃபுல்லர். ஏன்னா அங்க பேட்ஸ்மேன் யாரும் இல்ல. நான் நேரடியா ஸ்டம்பை குறி வச்சு வீசுவேன். அதனால காலேஜுக்கு போனப்போ அந்த துல்லியமான குறியை அடையறதுக்கு எனக்கு கொஞ்ச காலமும் பயிற்சியும் தேவைப்பட்டது. ஆமா, சரியான குட்லென்த் இருக்கு. ஆனா அதனால எனக்கு ஒரு நல்ல யார்க்கர் வீசுற திறமை கிடைச்சது. ஏன்னா நான் நேரடியா ஸ்டம்பை பார்த்து தான் வீசுவேன். உயரம் குறைவா இருந்ததால ஷார்ட் பிட்ச் பால் வீசுறது எனக்கு தடையா இருந்தது. அதனால முடிஞ்ச வரைக்கும் தோள்பட்டை பலத்தை பயன்படுத்தி சிறந்த ஷார்ட் பிட்ச் பந்து வீச்சாளரா இருக்க முயற்சி பண்ணுவேன். பிட்சில இருந்து கூடுதல் வேகத்தை எடுக்க ஒருத்தர் குறைஞ்சது 6 அடி உயரமாவது இருக்கணும்னு நினைக்கிறேன். பிட்ச்ல கொஞ்சம் கூடுதல் வேகத்தை எடுக்கிறதுக்காக தான். மேல்கம் மார்ஷல் கூட 5 அடி பத்தங்குளம் தான் இருந்தாரு. அவருக்கு ரிஸ்ட பயன்படுத்துற வித்தை நல்லாவே தெரியும். சொல்ல போனா அந்த ரிஸ்ட் மூலமா தான் அவருக்கு அதிகமான பவுன்ஸ் கிடைச்சது. இந்த சமூகமும் அதோட போதனைகளும் இந்த விஷயத்துல ரொம்ப சிறப்பா செயல்படுதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு தனி மனிதனா என்னால வேற என்ன செய்ய முடியும்? கேள்விகளை கேட்க தயார் பண்றது. உங்க செஷன்களை கவனிச்சுட்டு எங்க கருத்துக்களை பதிவிடுற அந்த முறையை நான் சமூகத்திலையும் பார்க்கிறேன். மெல்ல மெல்ல என்னோட கவனம் இந்த சமூகத்தோட பக்கம் திரும்புது. இன்னும் நிறைய பேர் இதுல இணைவாங்கன்னு நான் நம்புறேன். நமக்குள்ளேயே ஒரு பேரழிவு இருக்கு. நம்ம இதயமே ஒரு டைம் பாம்பு மாதிரி எப்போ வேணா வெடிக்க காத்திருக்கு. ஒவ்வொரு தனி மனிதனையும் விழிப்படைய வைக்க வேண்டி இருக்கு. அந்த வேலையை தான் நீங்க அங்கம் வகிக்கிற இந்த கீதை சமூகம் செஞ்சுட்டு இருக்கு. ஆமா, இது சம்பந்தமா அந்த பாட்காஸ்ட்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். பேசலாம். நான் அதை கேட்கலாமா? கேட்கலாம். நீங்க விளையாடின காலமும் ரொம்ப சவாலானது. ஆமாம். உங்க ஏரியாவில இருந்தே இருந்தாங்களே ஜஹீர், அகர்கர், இவங்கெல்லாம். நான் அப்போ அணியில வர்றதும் போறதுமா இருந்தேன். மும்பை அணிக்காக ரஞ்சி ட்ரோஃபி விளையாடினேன். 2010 அண்டர் 19 உலகக்கோப்பையில இந்தியாவுக்காக விளையாடினேன். அப்புறம் 2009 இருந்து 13 வரைக்கும் நான் இன்ஜினியரிங் படித்தேன். சரியா அந்த நேரத்துல தான் என்னோட அண்டர் 19 பீக் காலமும் வந்தது. ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு மோதிக்கிட்டு இருந்தப்போ எப்படியோ கஷ்டப்பட்டு ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி சமாளிச்சேன். உண்மையில இது ஒரு சுவாரஸ்யமான பின்னணி. ஏன்னா பல ப்ரொஃபஷனலான விளையாட்டு வீரர்களுக்கு உங்களைப் போல ஒரு சிறந்த கல்வி பின்னணி இருக்கிறது ரொம்ப அபூர்வம். ரெண்டையுமே ஒன்னா சமாளிச்சதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். சோ ஆச்சாரியாஜி, என்னோட கேள்வி முக்கியமா என்னன்னா, இப்போ திரும்பி பார்க்கும்போது என்னோட இந்த பயணத்தை உங்களோட போதனைகளோட என்னால இணைச்சு பார்க்க முடியுது. சின்ன வயசுல இருந்தே எனக்குள்ள ஆழமான தேடல் இருந்துச்சு. இந்த உலகம் எப்படி இயங்குது, இங்க என்னதான் நடக்குதுன்னு தோணும். அதனாலேயே இயல்பா எனக்கு கணக்குலையும் அறிவியல் மேலையும் ஈர்ப்பு வந்துச்சு. இன்னொரு பக்கம் எங்களோட சமூகத்துல கிரிக்கெட்னா அவ்வளோ பைத்தியம். அதனால ராபகலா பில்டிங்லேயே கிரிக்கெட் விளையாடி தான் நான் வளர்ந்தேன். இப்படி இந்த 2 விஷயங்கள் மேல இருந்த காதல் தான் என்னோட அடையாளமாச்சு. அப்புறம் பல படிநிலைகளை தாண்டி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தேன். ஆனா இந்தியாவில் இந்த 2 துறைகளுமே அதிக நேரத்தை கேட்கறவ. 5 மணி நேரம் பயிற்சி, அப்புறம் பயண நேரம்னு ரொம்ப சவாலா இருக்கும். நான் மும்பையில வளர்ந்ததால ஸ்கூல் முடிஞ்சதும் லோக்கல் ட்ரெயின்ல தான் போவேன். என்னோட பெற்றோரோட உதவியால ட்ரெயின்ல போறப்பவே ஹோம் ஒர்க் எல்லாம் பண்ணிடுவேன். என்னோட கோச்சுகள் ஓரளவுக்கு உதவி பண்ணாங்க. உண்மையில இது விளையாட்டு மேல எனக்கு இருந்த காதலையும் வெறியையும் சோதிச்ச காலகட்டம். என்னோட இன்ஜினியரிங் நேரமும் குறிப்பா அந்த 11வது 12வது படிச்ச காலமும் தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்போ நான் ஐஐடி ஜேஇ தேர்வுக்கும் தயாராகிட்டே இருந்தேன். சரியா அந்த ஜேஇ எக்ஸாம் நேரத்துல தான் இந்திய அண்டர் 19 அணிக்கு நான் தேர்வானேன். அதனால என்னால ஜேஇ எழுத முடியல. நேரா வேர்ல்ட் கப் விளையாட போயிட்டேன்.
அங்கிருந்து வந்து ஸ்டேட் என்ட்ரன்ஸ் எழுதி அப்புறம் 4 வருஷம் இன்ஜினியரிங் படித்தேன். அந்த 4 வருஷமும் இந்த பைவாஸ் ஜேர்னலிங், அட்டெண்டன்ஸ், அப்புறம் டூர்னமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் ஒண்ணா சமாளிச்சு ஒரு வழியா பாதையை அமைச்சாச்சு. ஆனா இந்த ஓட்டத்துல சில விஷயங்களை நான் இழக்க வேண்டியிருந்தது. உதாரணமா, நண்பர்களோடவோ குடும்பத்தோடவோ அதிக நேரம் செலவு பண்ண முடியல. ஆனா கூட இருக்க வேண்டிய உண்மையான நண்பர்கள் கூடவே இருந்தாங்க. இப்போ திரும்பி பார்க்கும்போது ஈஷாவாசிய உபனிஷத்தோட அந்த முதல் ஸ்லோகம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஈஷாவாசியமிதம் சர்வம் தேன தியக்தேன மூஞ்சிதா. அதாவது, நீங்க உண்மையோட முழுமையா ஒன்றி போயிட்டா அந்த உண்மையே உங்களுக்கு ஒரு வழியை காட்டும், ஏதோ ஒரு கதவு திறக்கும். அந்த விஷயத்துல நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஆனா இந்தியாவில் நான் 2 பக்கத்தையும் பார்க்கறேன். ஒரு பக்கம் திறமையான கிரிக்கெட் வீரர்கள், ரெண்டையும் சமாளிக்க முடியாதுங்கிற பயத்துல விளையாட்டை விட்டுடுறாங்க. இன்னொரு பக்கம் கிரிக்கெட்ல ரொம்ப சிறப்பா வர்றவங்க படிப்பை பாதியிலேயே நிறுத்திட்டு அதுக்காக உழைக்கிறாங்க. ஆனா கிரிக்கெட்ல வெற்றியோட சதவீதம் ரொம்ப குறைவு. ஏன்னா இந்திய அணியில சில இடங்கள் தான் இருக்கு, எல்லா நேரமும் வந்து நமக்கு வெற்றி கிடைச்சிடாது. இப்போ அவங்க வாழ்க்கையை நடத்தவே ரொம்ப கஷ்டப்படுறத நான் பார்க்கறேன். அதனால இது எப்படி? ஒருத்தர் ஒரு விஷயத்த உயிரா நேசிக்கும் போது அவங்க அதை எப்படி அணுகணும், அந்த ஒரு நம்பிக்கையில துணிஞ்சு எப்படி அந்த முடிவை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதுல ஆழமான ஆர்வம் இருந்துச்சு. இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நான் பிடிவாதமா இருந்தேன். அதுதான் என்னை தொடர்ந்து ஓட வச்சது. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? சௌரவ், ஒருத்தர் இதை எப்படி பார்க்க விரும்புவாங்கன்னா, இதை ஒரு இதுவா அதுவாங்கிற குழப்பமாவே பார்க்கறாங்க. அது கிரிக்கெட்டா இல்ல படிப்பான்னு ஒரு குழப்பம். இது முதல் விருப்பமா இல்ல 2வது விருப்பமான ஒரு கேள்வி. இல்லைன்னா முதல் பொறுப்பா, இல்லைன்னா 2வது பொறுப்பான்னு, இல்லைன்னா அன்பு. அதாவது நம்மளோட கடமைக்கும் அன்புக்கும் இடையிலான போராட்டம். இப்படி ஒரு இக்கட்டான நிலையாதான் இயல்பா ஒருத்தர் இதை யோசிக்க நினைக்கிறாங்க. உண்மையிலேயே விஷயம் அப்படி இல்லாம இருக்கலாம். சொல்லப்போனா இந்த கணக்குல 2க்கும் மேற்பட்ட விஷயங்கள் இருக்கலாம். நாம இது எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடுவில் இருக்கிற விஷயம்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையில எஸ் டி யு வி ஜீனு இன்னும் பல விஷயங்கள் எங்கேயோ ஒளிஞ்சிக்கிட்டு நம்ம நேரம், சக்தி, வளம், நம்ம அர்ப்பணிப்பு எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிட்டு இருக்கலாம். நாம் அதை பத்தி பேசாததால, அதுக்காக நாம செலவு பண்ற நேரத்தையும் வளத்தையும் யாரும் கேள்வி கேட்கறதும் இல்லை, அதை மாட்டியமைக்கிறதும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு என்னோட மொத்த உயிர் சக்தி, கவனம், நேரம், பணம்னு ஒரு மனுஷனா என்கிட்ட இருக்கிற எல்லா வளத்தையும் ஒரு 100 பங்குன்னு வச்சுப்போம். அதுல ஒரு 30-40 பங்கு எக்ஸ நோக்கி போகுது. அப்போதான் புதுசா ஒரு வை என்ன கூப்பிடுது. ரொம்ப அழகான தகுதியான முறையில் என்ன கூப்பிடுது. இப்போதைக்கு நான் எக்ஸ்க்காக செலவு பண்ற அந்த 40 பங்குல இருந்து எடுத்து வைக்காக கொடுக்கணும்னு தோணுது. மீதி இருக்கிற 60 பங்கு எங்க போகுதுன்னு நாம கேள்வி கேட்கறதே இல்லை. அதுதான் அந்த எஸ்டியூவிசி. அதுங்க அங்கேயே தங்கி ஒளிஞ்சிக்கிட்டு ரொம்ப அமைதியா நம்மளோட உயிர் சக்திய திருடிக்கிட்டு இருக்கு. அங்கதான் தேவையில்லாத விஷயங்களை கத்தரிக்க வேண்டியிருக்கு. நம்ம அங்கதான் வெளிச்சம் போட்டு பார்க்கணும். சொல்லப்போனா 60%ங்கிறதே ஒரு குறைவான மதிப்பீடு தான். நமக்கு தெரியாத சில விஷயங்களால, கண்ணுக்கு தெரியாத சில காரணங்களால, நம்மளோட விழிப்புணர்வோட மூளை முடுக்குகள்ல ரொம்ப சத்தமில்லாம பதுங்கி இருக்கிற அந்த விஷயங்களால ஒருவேளை இதை விட அதிகமாவே நம்ம எனர்ஜி செலவாகலாம். ஆனாலும் அவை விடாம தங்களோட பங்கையும் தங்களோட அளவையும்
அப்படியே பிடுங்கி எடுத்துக்கிட்டு தான் இருக்கு. அதை டெஸ்ட் பண்றது இல்ல, அதை சோதிக்கிறதே இல்ல. அதனால நிஜத்தை சொல்லப்போனா இது எக்ஸா இல்ல வையாங்கிறதே ஒரு தப்பான குழப்பம் தான். உண்மைதான். நீங்க இதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அமெரிக்காவில் ஆரக்கிள் நிறுவனத்துல ஒரு முழு நேர சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கிற என்னோட தற்போதைய வாழ்க்கையோட இதை ஒப்பிட்டு பார்த்தேன். அங்க நான் என்னோட நேரத்தை ரொம்ப சரியா பயன்படுத்திக்கிறேன். எப்படின்னா, என்னோட போட்டிகள் எல்லாமே வார இறுதியில தான் நடக்கும். அப்புறம் பயிற்சியும் பண்ணணும். அதுக்காக நான் வேலை செய்யற இடத்துக்கு பக்கத்திலேயே வீடு அமைச்சுக்கிட்டேன். அதனால 5:15 இல்ல 5:30க்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டா சாயந்தரம் முழுக்க ஜிம் போறதுக்கும் பயிற்சி பண்றதுக்கும் நேரம் கிடைக்குது. ஜிம் கூட என்னோட அலுவலகத்திலேயே இருக்கிறதால அங்கேயே பயிற்சியை முடிச்சிடுவேன். அப்புறம் மதிய இடைவேளையை கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கிட்டு அங்கேயே பவுலிங் பயிற்சியும் பண்ணிடுவேன். இதனால என்னோட வேலை கெடுறது இல்ல. அதே சமயம் எனக்கு கிடைக்கிற அந்த சின்ன சின்ன நேர இடைவெளிகளை ரொம்ப சரியா பயன்படுத்திக்கிறேன். இதுல இருக்கிற முழுமையான சிக்கலே என்னன்னா, உளவியல் ரீதியா நம்ம நம்மளையே வீணடிச்சிட்டு இருக்கும்போது அதை நோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்றேன். ஒரு விழிப்புணர்வு வேணும். நாம வேணும்னே கண்ணை முடிக்கிறோம். அதனால அந்த வேஸ்டேஜ் என்னைக்குமே ரெஜிஸ்டர் ஆகிறதே இல்லை. சரியா? அதனால அந்த 100 பங்குல சரியா நாம அநேகமா 50 60 ஏன் 70% கூட தப்பா செலவழிக்கலாம். இல்லைன்னா சரியா பயன்படுத்தாம விடலாம். நிறைய பேர் 95% கூட தவறா பயன்படுத்தலாம். நமக்கு தெரியாது. ஆனா ரொம்ப திறமையானவங்கன்னு நாம நினைக்கிறவங்க கூட தங்களோட முழு திறனையும் சரியா வேலைக்கு கொண்டு வர்றது இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. இதோட முடிவு என்னன்னா, நம்ம கிட்ட போதுமான வசதியோ சக்தியோ நேரமோ இல்லைன்னு நாம நினைக்கிறோம். ஆனா அப்படி இல்லை. அப்புறம் ஒரு தகுதியான நபர் வரும்பொழுது இது ஒரு இக்கட்டான நிலை மாதிரி, ஒரு முரண்பாடு மாதிரி தோணுது. நான் எக்ஸா நோக்கி போனா கண்டிப்பா வையை இழக்க வேண்டியிருக்கும், இல்லைன்னா சமரசம் செஞ்சுக்க வேண்டியிருக்கும். ஆனா உண்மையில சொல்ல போனா இந்த எக்ஸ் வை ரெண்டையுமே பராமரிக்க முடியும், தக்க வைக்க முடியும். சொல்லப்போனா ரெண்டுக்குமே நம்மளால நியாயம் செய்ய முடியும். ஆனா அதுக்கு தகுதி இல்லாத அந்த வீணான விஷயங்களை மட்டும் நாம வெளியேற்றணும். ஆனா அவை எவைன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நாம் அதில் மூழ்கி இருக்கும்போது அதை உணர்றதுக்கான அந்த விழிப்புணர்வு அணைஞ்சு போயிருக்கும். இதைத்தான் நாம கவனிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சாயங்காலம் 5 மணி ஆகுதுன்னு வச்சுப்போம். இப்படி நடக்கிறது இல்லையா? அந்த 5 மணிலேருந்து எப்போ மணி 7 ஆச்சுன்னே நமக்கு தெரியாது. காலம் அப்படி தெரியாமலேயே கடந்து போயிடும். அது ஒரு மிகப்பெரிய இழப்பு. அந்த 2 மணி நேரத்துல எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெரும்பாலானவங்க 2 மணி நேரத்துக்கு மேல ஜிம்முல செலவிடுவாங்கன்னு எனக்கு தோணல. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பார்த்தா கூட எல்லாம் அந்த 2 மணி நேரத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஆனா அந்த 2 மணி நேரத்தை நாம அப்படியே சோம்பேறித்தனத்துல கரைச்சிடுறோம். ஆமா, ஏதோ ஒரு பகற்கனவுல மூழ்கி இருக்கும். நமக்கே தெரியாது 2 மணி நேரமாச்சாம்போம். யா 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 ஆனா அதே 2 மணி நேரம் ஜிம்முல ஒர்க் அவுட் பண்றதுன்னா அது பெரிய விஷயமா தெரியுது. அங்க அவ்வளவு உழைப்பை கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறோம். 2 மணி நேர ஜிம் பயிற்சியோட மதிப்பு அவ்வளவு பெருசுன்னா அதே 2 மணி நேரத்துக்கு எங்கேயுமே சமமான மதிப்பு தானே இருக்கணும். அப்புறம் ஏன் நாம சும்மா படுக்கையில படுத்து கிடக்கும்போது ஏற்படுற அந்த நேர இழப்பை மட்டும் உணராமலேயே விட்டுடுறோம். நம்ம படுக்கையில படுத்திருப்போம். ஆனா கடைசியா தூக்கம் வர்றதுக்குள்ள அப்படியே 1.5 மணி நேரம் கடந்து போயிருக்கும். 1.5 மணி நேரம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அதுவும் தினசரி 1.5 மணி நேரம் வீணாகுதுன்னா அந்த இழப்பை ஒட்டுமொத்தமா கணக்கிட்டு பார்த்தா அது நம்ம வாழ்க்கையில ஒரு கணிசமான பகுதியையே விழுங்கிடும். ஆமா, கண்டிப்பா. ஆனா நம்ம அதை ஏறிட்டு பார்க்க கூட விரும்புறதில்ல. ஏன்னா அப்படி பார்த்தா நம்மோட வெட்டி பொழுதுபோக்குகளை நாமளே கேள்வி கேட்க வேண்டியிருக்கும். உடனே அதை பர்சனல் டைம்னோ இல்ல மீ டைம்னோ சொல்லிப்போம். என்னோட விஷயத்துல தலையிடாதீங்க, நான் எப்பவுமே ப்ரொடக்டிவா இருக்கணுமான்னு கேட்போம். இல்ல, மற்றவங்களுக்காக நீங்க எப்பவும் எதையும் செஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அந்த 24 மணி நேரமும் உங்களுக்கே நீங்க பொறுப்பாவும் அன்பாவும் இருக்கணும். ஆமா, அது உண்மைதான். சமூக அங்கீகாரத்துக்காகவோ மற்றவங்க பயன்படுத்துறதுக்காகவோ நீங்க எதையும் உற்பத்தி செய்ய வேண்டியதில்லை. ஆனா அந்த 24 மணி நேரமும் உங்களோட வாழ்க்கை, உங்களோட காலம். உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான். அதனால ஒவ்வொரு நொடியும் குறைஞ்சபட்சம் ஒருத்தருக்காவது நீங்க பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கீங்க. அது வேற யாரும் இல்லை, நீங்க தான். அதனால நாம் அந்த அகக்கணக்கை மட்டும் கொஞ்சம் தீவிரமா பார்த்தோம்னா அது அவ்வளவு கஷ்டமான விஷயம் இல்லைன்னு.
நமக்கே புரியும். உதாரணத்துக்கு நிறைய கிரிக்கெட் வீரர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ் ரொட்டீன் இருக்கும்போது காலேஜ் போகிறதே சாத்தியமில்லாத ஒரு விஷயம்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் அதை செஞ்சு காட்டியிருக்கீங்க. முதல்ல இந்தியா, அப்புறம் யூஎஸ், இப்போ ஆரக்கிள், கூகுளா, இல்லை ஆரக்கிள் தானே, ஆரக்கிள்னு நீங்கள் சாதிச்சிருக்கீங்க. ஆரக்கிளில் ஒரு முழு நேர ஊழியர், அதே சமயம் ஒரு முழு நேர மாணவர். இதையெல்லாம் தாண்டி கிரிக்கெட்லேயும் பல சாதனைகள். இதெல்லாம் பார்க்கும்போது இது சாத்தியம்தான். இது சாத்தியம்தான். ஆமா, இது சாத்தியம்தான். இன்னும் சொல்லப்போனா எதையுமே விட்டு கொடுக்காம இதை விட பெரிய விஷயங்களை கூட சாதிக்க முடியும்.